அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நான் பேச வந்துள்ள தலைப்பு மரணத்தின் வாசலில் மனிதன். முஸ்லிம் என்ற சமுதாயத்தில் சேர்ந்து வாழ்வது மட்டும் எந்த ஒரு பலனையும் அடைய முடியாது. இஸ்லாத்தை தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன்படி இயன்ற அளவு நாம் அமல்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கும் பொழுது அவனுடைய உண்மையான நிலை என்ன என்பதை தெளிவாக காட்டப்பட்டு அவனுடைய ரூஹ் வாங்கப்படும். இஸ்லாத்தை தவறவிடுவதற்கு காரணம் 5 வேளை தொழுகை இல்லை, மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்வது. ஒரு மனிதன் மரண தருவாய் நெருங்கும் பொழுது அதனை தெள்ள தெளிவாக தெரிந்து கொண்டால் ஓரளவு ஈமான் இருப்பவர்களுக்கு அது உயிர் பெற்றுவிடும். நன்றாக ஈமான் இருப்பவர்களுக்கு அது உறுதி பெற்றுவிடும். ஷிர்க் இல்லாமல் 5 வேளை தொழுகை தொழுபவர்களின் மரண தருவாயும் மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்பவர்களின் மரண தருவாயும் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நேரில் அவருக்கு காட்டப்பட்டு அதை அப்படியே சஹாபாக்களுக்கு காட்சிகளாக விளக்கினார். குர்ஆனில் மரணத்தை பற்றிய வசனம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணத்தை பற்றிய ஒரு 3 விஷயங்கள். மரணம் எல்லோருக்கும் வந்தே தீரும். மரணம் வயது வரவின்றி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அல்லாஹ் நாடிய நேரத்தில் வரும். மரணம் நாம் நாடிய இடத்தில் வராது, அல்லாஹ் குறித்த இடத்தில் வரும். அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்காங்க, உலக விஷயங்கள்ல அதிகம் மூழ்கி இருக்கீங்க, அதை மறக்க மரணத்தை அதிகமா நினைவு கூறுங்கள், அது உங்களை விழிப்படைய செய்யும். முஸ்னத் அஹ்மத், அபுதாவுல இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. மரணத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று நல்லவர்களுடைய மரணம், இன்னொன்று கெட்டவர்களுடைய மரணம். முதல்ல நல்லவர்களுடைய மரணம். ஒரு நல்லவர் மரண வேளையில் ஏதோ செயல் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு மரண நேரம் நெருங்கிட்டு கண்கள் எல்லாம் பூசக்கூடிய சூரிய வெளிச்சத்துக்கு ஒப்பான வெளிச்சமுடைய வானவர்கள் அங்கு வருவார்கள். அது யார் மரணிக்கிறாரோ அவருடைய கண்ணுக்கு தெரியும், அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பேச்சாற்றல் சிந்தனை ஆற்றல் பறிபட்டு போயிடும். வானவர்கள் வந்து அவருடைய கால்மாட்டின் அருகில் உட்கார்ந்து அவருடைய பார்வை எட்டும் அளவுக்கு அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் கையில் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கஃபன் துணியும் வாசனை திரவியமும் இருக்கும். இந்த கஃபன் துணி வந்து உடம்புக்கல்ல, ஆத்மாவிற்கு. இந்த கஃபன் துணி வந்து உடம்புக்கல்ல, ஆத்மாவிற்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதன் பிறகு மலக்குல் மௌத் வருவார்கள். அவருடைய ரூஹ் தொண்டை குழியில் நிறுத்தப்படும். ஏனென்றால் அவருடைய நாள், நேரம், மணித்துளி, வினாடி ஆகியவை துல்லியமாக கணக்கிட்டு அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில் ரூஹ் வெளியேற்றுங்கள் என கூறப்படும். வானவர்கள் அந்த ரூஹை எடுத்து மலக்குல் மௌத்திடம் கொடுப்பார்கள். பிறகு கஃபன் துணி விரித்து வாசனை திரவியம் தெளித்து இதை 7 வானத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள நல்லவர்கள் ஏற்றில் பதிந்து விடுங்கள் என்று மலக்குல் மௌத் கூறி சென்று விடுவார். வானவர்கள் முதல் வானத்திற்கு கொண்டு செல்வார்கள். அங்குள்ள வானவர் இது யார் என்று கேள்வி கேட்பார். அதற்கு இன்னாருடைய மகன் அல்லது இன்னாருடைய மகள் என்று கூறப்படும். ரொம்ப நறுமணமிக்க ஆத்மாவாக இருக்கிறது என்று அந்த வானவர் கூறுவார். அங்குள்ள நல்லவர்கள் ஏற்றில் பதிவு செய்யப்படும். அந்த ஏற்றின் பெயர் வந்து இல்லியூன். அடுத்து 2, 3, 4 என 7 வானமும் திறக்கப்படும். பிறகு அவரை அடக்கியவுடன் முன்கர் நக்கீர் எனும் வானவர்கள் வருவார்கள். அவர் எழுந்து உட்காருவார். அவருடைய ஹபர் எப்படி இருக்கணுமா, விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் மாறிவிடும். கேள்வி கேட்கப்படும், உன்னுடைய ரப்பு யார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ். உன்னுடைய ரசூல் யார்? என்னுடைய ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் சொல்வான், என் அடியான் உண்மையை சொல்லிவிட்டான், சொர்க்கத்தின் சிவப்பு நிற பட்டுக்கம்பளியை விரித்து அவனை புது மாப்பிள்ளை போல் உறங்க சொல்லுங்கள் என்று கூறுவான். அவரின் வலது பக்கம் வெளிச்சமான ஒரு உருவம் இருக்கும். அது என்ன என்று அவர் கேள்வி கேட்பார். நீங்கள் பூமியில் செய்த நல்ல அமல்கள் என்று கூறப்படும். சுபஹானல்லாஹ். கெட்டவர்களின் மரணம் எப்படி நிகழும்? அதே போல அங்கு வானவர்கள் வருவார்கள். அவர்கள் கையில் இருக்கும் கஃபன் துணியிலிருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கஃபன் துணி. அல்லாஹ்வின் கோபத்தின் பாலும்
பதிந்து விடுங்கள் என்று கூறுவார். வானவர்கள் அந்த ரூகை எடுத்து முதல் வானத்திற்கு கொண்டு செல்வார். அங்குள்ள வானவர், யார் இந்த துர்நாற்றமுடையவர் என்று கேள்வி கேட்பார். அதற்கு இன்னாருடைய மகன் அல்லது இன்னாருடைய மகள் என்று கூறப்படும். இவரை இப்படியே பூமியில் தூக்கி எறியுங்கள். அதுக்கப்புறம் அவர் அடங்கியவுடன் முன்கண்ணுக்கு வருவார். கேள்வி கேட்கப்படும். ஆனா அவர்கிட்ட எந்த விதமான பதிலுமே கிடையாது. அவருடைய கபரிலிருந்து ஒரே துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். பின் ஒரு வானவர் வருவார். யார் தெரியுமா? அவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. ஒரு சம்பட்டி கொண்டு வந்து ஓங்கி தலையில அடிப்பாரு. இந்த வேதனை, இந்த அலறல் மனித ஜின்னினத்தை தவிர மற்ற அனைவருக்கும் கேட்கும். விசர்ஜந்துகள் அவரை தீண்டிக் கொண்டே இருக்கும். இந்த வேதனை இரண்டாம் சூர் ஊதப்பட்டு கபரிலிருந்து எல்லோரும் வெளியேற்றும் வரை நடக்கும். இங்கு உங்கள் முன்னால் மரண வேளையில் நிகழக்கூடிய 2 நிகழ்வுகளை எடுத்து கூறினேன். இதை தெரிந்து கொள்வதாக இல்லை, நமக்கு எந்த மாதிரியான மரணம் வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கதான். நம் மரணம் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மரணமாக அமைய வேண்டும். அதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் முயற்சியை தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ். மிக அருமையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை நிலைக்காட்டிய சஹாபாக்கள் மீதும் மற்றும் ஈமான் கொண்ட நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சுவன குடும்பம். மறுமையின் விசாரணைக்கு பின் வெற்றியாளர்களான முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்புரத்தில் இருந்து ஓர் அறிவிப்பு வரும். என்னுடைய அடியார்களே, இந்நாளில் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள். இவர்கள் தாம் நம் வசனங்கள் மீது முற்றிலும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் நீங்களும் உங்கள் துணைகளும் மனம் மகிழ்ந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று கூறப்படும். ஆம், இவர்கள் தான் பூமியில் வாடும் போது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் முற்றிலும் ஈமான் கொண்டு தங்களது வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு விருப்பமுடையவர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள். இன்று நாமும் நமது குடும்பங்களும் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். இதில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், கணவன் மனைவி இருவருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஒரு ஜோடியாக இருந்தால்தான் நாம் மறுமையில் சுவனத்தின் வாசலில் நிற்க முடியும். அப்போதுதான் அல்லாஹ்புரத்தில் இருந்து இந்த வாழ்த்து செய்தி, நீங்களும் உங்கள் துணைவியரும் மனம் மகிழ்ந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்பது நமக்கு கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவி இருவருமே முழுமையாக இஸ்லாத்தில் பயணிப்பது என்பது இன்று பெரும்பாலும் நடைமுறையில் இல்லாத ஒன்றாகவே இருக்கிறது. கணவன் ஒரு நல்ல முஸ்லிமாக இருந்தால் மனைவி இஸ்லாம் பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறாள். அல்லது மனைவி தொழுது வணங்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவளாக இருந்தால் கணவன் தொழுகை கூட இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஹராமாக்கிய பல விஷயங்களை எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுவன குடும்பம் என்பது கணவன் மனைவி இருவரையும் சேர்த்து தானே குறிக்கிறது. கணவன் மனைவி இருவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால்தானே அவர்களது குழந்தைகளும் இஸ்லாமிய சூழலில் வளரும். இல்லை என்றால் அவர்களது குழந்தைகளின் வாழ்க்கையும் வீணாகிவிடுமே என்று அல்லாஹ் கூறுகிறான். அத்தியாயம் 43 வசனம் 36 அல்லாஹ் கூறுகிறான், எவன் ஒருவன் அர்-ரஹ்மானின் நல்லுபதேசத்தை விட்டும் கண்ணை மூடிக் கொள்கின்றானோ அவனுக்கு ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறான். அந்த ஷைத்தான்கள் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகிறான். அத்தியாயம் 43 வசனம் 37 அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் அந்த ஷைத்தான்கள் அவர்களை நேரான பாதையில் தடுத்து விடுகின்றன. ஆனால் தாங்கள் நேரான பாதையில் செல்லுவதாகவே எண்ணிக்கொள்கிறார்கள்.
அந்த வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்வதே மிகப்பெரிய பாக்கியமும் வெற்றியும் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அத்தியாயம் 33 வசனம் 35 அல்லாஹ் கூறுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வல் ஷாதிகீன வல் ஷாதிகாத்தி வல் ஷாபிரீன வல் ஷாபிராத்தி வல் காசியீன வல் காசியாத்தி வல் முஷத்திகீன வல் முஷத்திகாத்தி வல் சாயிமீன வல் ஷாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வத்தாகிரீன அல்லாஹ கஸீர வத்தாகிராத்தி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும், நன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தங்களது வெட்கத்தனங்களை கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தியிருக்கிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் சூழ குடும்பமாக வாழ இந்த உலக வாழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவருக்கும் நிறைவுற்றியவனாக நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகத்தை தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீரான் நூரி எம்ஏ முதல்வர் அல் ஃபுர்கான் சையத் கல்வியகம் அவர்களை பேச அழைக்கிறேன். innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இலக்கை மறந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வருமானம் ஈட்டுவதற்கு மார்க்கம் எந்த தடையையும் ஏற்படுத்தவில்லை. குடும்பங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்திலே எந்த தடையும் கிடையாது. பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு மார்க்கத்திலே எந்த தடையும் கிடையாது. அது பாவமாகவோ ஹராமாகவோ மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் அது ஒரு மூமினுடைய இலக்கு அல்ல. ஒரு மூமினுடைய இலக்கு எது? மறுமைதான் ஒரு மூமினுடைய இலக்கு. ஒரு மூமினுடைய இலக்கு மறுமை மட்டும்தான் அவனுடைய இலக்கு.
இந்த உலகமோ அல்லது உலகத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்கின்ற அந்த பேர் அவாவோ ஆசையோ ஒரு மூமினுக்கு இலக்கு கிடையாது. அதை இன்றைக்கு நம்மவர்களிலே பலர் மறந்து சுற்றித் திரியக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அதன் காரணமாகத்தான் மார்க்க பணிகள், மார்க்க பிரச்சாரகங்கள் தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்லக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். மார்க்க பிரச்சாரம் என்று சொன்னால் ஒரு ஆலிமுக்கான கடமையாக, ஒரு தாயி மார்க்க அழைப்பாளருக்கான கடமையாக இன்றைக்கு சமூகத்தில் அது பார்க்கப்படுகிறது. ஆனால் அது யாருடைய கடமை, பொறுப்பு என்று பார்த்தால் ஒவ்வொரு மஹல்லாவினுடைய பொறுப்பு, அந்த மஹல்லாவை சுற்றி வாழக்கூடியவர்களுடைய பொறுப்பு, கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான டிராமா, ஒரு நாடகத்தை இந்த மாணவர்கள் நடத்தி காண்பித்தார்கள். எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை இலக்கு. ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை இலக்கு என்ன? ஷிர்க்கை இந்த மண்ணில் குழி தோண்டி புதைக்கணும், ஷிர்க் இல்லாத சமூகத்தை உருவாக்கணும். முஸ்லிம் அல்லாதவர்களை விட்டுருங்க, முதலில் முஸ்லிம்களிடத்திலிருந்து யார் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தினாலோ, எந்த பெண் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தினாலோ அவளிடத்தில் ஷிர்க் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு அந்த சூழல் இருக்குதான்னு கேட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, காலையில முஸ்லீமா இருப்பீங்க, மாலையில நிலை என்னவா மாறி போகும், அப்படியே தலைகீழாக மாறி போகும். ஏன், எதனால மாறி போகுது? காலையில பள்ளிவாசல்ல தொழுகைக்கு வரான், மாலையில தர்கால போய் என்ன செய்யறான், போய் அங்கே போய் தாயத்தை கட்டி அதன் மீது நம்பிக்கை வைத்து காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை இலக்கு, அவனுடைய அடிப்படை கொள்கை ஷிர்கில்லாத மனிதனாக வாழ வேண்டும் என்பதை தாண்டி ஷிர்கில்லாத சமூகத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய பங்களிப்பை கொண்டு வந்து நிறுவ வேண்டும். ஒரு அழகான ஒரு 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 அற்புதமான ஏற்பாடு அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி. சகோதரர் ரஹ்மத்துல்லா அவர்களும் அவர்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்கள் இன்னும் பிற அந்த கேடர்ஸ் அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். ஷிர்கில்லாத சமூகத்தை உருவாக்குவது என்பது ஜமாத்துகளிலிருந்து அப்படியே அழகா பூ பூப்பது மாதிரி பூத்து எழ வேண்டும். அது ஒவ்வொரு ஜமாத்தும் அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் பொறுப்பு. நான் ஆலிம் இல்லை, நான் தாயி இல்லை, எனக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய தெரியாது அப்படியெல்லாம் நினைக்கிறோமே, நாம் அப்படி நினைக்கக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் பொறுப்பு. எங்கே தவறை காண்கின்றோமோ, எங்கே பாவத்தை காண்கின்றோமோ உடனே என்ன செய்யணும்? அல்லாஹ் அல் குர்ஆன்ல மூமின்களுக்கு அடையாளமாக சொல்கின்றார், யாமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். எங்க போய் தடுக்கிறது? எல்லா சின்ன சின்ன பாவங்களையும் எல்லாம் தடுத்துட்டு இருக்கிறோம். பெரும்பாவம் என்ன? ஷிர்க் தான். அல்லாஹ் ஷிர்க்க தான் பெரும்பாவமாக பட்டியலிடுகின்றான். இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அல் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். ஷிர்க் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? ஷிர்க் நிச்சயமாக ஷிர்க் அல்லாஹ் என்ன செய்றான்? உறுதிப்படுத்துறான். நிச்சயமாக இணை வைப்பு அது மகத்தான பாவம், மிகப்பெரிய இருளது. அதிலிருந்து ஒரு மூமின் மீண்டெழுவது, ஒரு மூமினை மீட்டெடுப்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமை. ஏட்டதான் ஷிர்க் இல்லையே, பாப்பா ஷிர்க்ல இருக்கிறார், உம்மா ஷிர்க்ல இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட சேர்ந்து என்ன செய்யறாங்க? தெரு பசங்களோட சேர்ந்து என்ன செய்யறாங்க? தர்காக்களில் போய் விழுந்து கிடக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்னும் பிற மார்க்கத்திற்கு புறமான அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பாவங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கின்றோம். அதிலிருந்து மீட்டெடுப்பதுதான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஜெண்டாவாக கொடுத்தான். நமக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் எத்துணை நபிமார்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்படல தெரியுமா? இஸ்லாம்ங்கிற மார்க்கம் நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஒரு அப்துல்லா, ஒரு மீரான், ஒரு மஸ்தான் என்ன செஞ்சிட்டார்? அல்லாஹ்வை அறிந்து கொண்டார், அல்லாஹ்வை புரிந்து கொண்டார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. ஏதாவது பாவம் செஞ்சிருவோம், அல்லாஹ்ட்ட போய் தௌபா செய்வோம். ஆனா ஷிர்க் வச்சா என்ன ஆகும்? எல்லா நன்மையும் அழிஞ்சு போயிடும். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை தேர்ந்தெடுத்து ஷிர்க்கை விளங்கிக் கொள்ளக்கூடிய, இணை வைப்பை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப நாம் அந்த கடமையை புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய குடும்பங்கள் எடுத்து பாருங்க. நூஹ் நபி அவங்க மனைவியையும் மகனையும் அல்லாஹ் தனியா பிரிக்கிறான். ஈமான் அந்த உள்ளத்துக்குள்ள ஈமான் போகாது. இரும்புக்குள்ள ஸ்குருவை ஏற்ற முடியாது, அது கஷ்டம். ஒரு கனமான இரும்புக்குள்ள என்ன செய்ய முடியாது? ஸ்குரு அப்படி உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான்.
எப்படிப்பட்ட உள்ளத்தை ஆக்கி இருக்கிறான்? சில உள்ளங்களை ஈமான் என்கின்ற அந்த அற்புதம் நுழையாத சூழலை ஏற்படுத்தி இருக்கிறான். நூஹ் நபியுடைய குடும்பத்துக்கு ஏற்படுத்தலாம். நூஹ் நபி எல்லா மக்களுக்கும் போய் உபதேசிக்கிறாங்க. தான் பிள்ளைக்கு, தன்னுடைய மனைவிக்கு நூஹ் நபி பேசும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூத் நபியுடைய குடும்பம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெருமானார், உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெருமானார் அவங்கள்ட்ட வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாப்பா எங்க இருக்கிறார் அப்படிங்கிறார். இமாம் முஸ்லிம் பதிவு செய்யறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய வாப்பா, உன்னுடைய வாப்பா நரகத்தில் இருக்கிறார், இறந்து போயிட்டாரு, நரகத்தில் இருக்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. நம்மள்ட்ட யாராவது சொன்னா கவலைப்படுவோமா இல்லையா? அதே போன்று கவலைப்படுகிறார். கவலைப்பட்டுக்கிட்டே திரும்பி போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொல்கிறார்கள், உன் வாப்பா மட்டும் இல்லை, ஏன் வாப்பாவும் தான். அபூ தாலிப் கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து பாதுகாப்புக்கு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிப் மரணிக்கும் பொழுது அவர் தலைமாட்டில் உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் என்ன செஞ்சிருந்தேன், அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுறேன். இவ்வளவு நாள் நீங்க வைத்த இணை வைப்புக்கு, கலிமா சொல்லாம இருந்ததற்கு, ஷஹாதாவை மொழியாமல் இருந்ததற்கு அல்லாஹ்விடத்திலே நான் பரிந்து பேசுகிறேன். என்ன செய்தார்கள்? கடைசி வரைக்கும் அபூ தாலிப் சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மறுமை நாள்ல உலக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கினார். பெருமானார் எங்கெல்லாம் அடிபட்டார்களோ, எங்கெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, எப்பொழுதெல்லாம் ஊர்நீக்கம் செய்யப்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் பக்கபலமாக வலது கையாக 2 கண்ணாக இருந்தவர் அபூ தாலிப், தன்னுடைய பெரிய தந்தை. இந்த அபூ தாலிபை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்திலேயே மிக குறைவான வேதனை செய்யப்படுபவர் அபூ தாலிப் தான். என்ன வேதனை? எதுக்கு வேதனை? அல்லாஹ்வுக்கு இணை வைத்த காரணத்தினால். வேதனை என்ன தெரியுமா? அவருடைய பாதத்திற்கு கீழாக சூடேற்றப்படும். சூடேற்றப்படும் பொழுது அவருடைய மூளை அதனால் அந்த சூடினுடைய வெப்பம் தாங்காமல் அது இலகி வெளியே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பார்க்கிறோமா இல்லையா? இணை வைப்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. அப்ப நம்ம ஒரு மூமினாக நம்முடைய இலக்கு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் முஸ்லிமாக மரணிப்பதற்கு நாம் சபதம் ஏற்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் முதல்ல அடிப்படை செய்ய வேண்டியது அதுதான். முஸ்லிம் அல்லாதவர்களை விட முஸ்லிம்கள் இன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பேர் ஃபாத்திமா தான், பேர் அப்துல்லா தான், பேர் மீரான் தான், ஆனா இஸ்லாத்தில் இருக்கின்றானா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை பெயர் அப்துல்லா தான். பெயரை கொண்டு இஸ்லாமா? கிடையாது. பெயரை கொண்டு எப்போதும் இஸ்லாம் கிடையாது. செயல்பாடுகளை கொண்டுதான் இஸ்லாம். செயல்பாடுகளை கொண்டுதான் இஸ்லாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இலக்கை தீர்மானிச்சு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டமும் தீர்மானிக்கப்படும். இன்னைக்கு நம்ம வியாபாரத்திற்கு தீர்மானிக்கிறோம், குடும்பத்திற்கு தீர்மானிக்கிறோம். புதுமண தம்பதிகள் இன்றைக்கு நவீனமாக உருவாகி வரக்கூடிய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் திருமணம் முடிச்ச உடனே நாட்களை தள்ளி வைக்கிறார்கள். ஒரு 2 வருஷம் போகட்டும், நல்லா சம்பாதிச்சு ஒரு செட்டில் ஆன பிறகு என்ன செய்வோம், குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்வோம், நம்ம பராமரிக்கலான்னு. கடைசி வரைக்கும் குழந்தையை பிறக்காம போயிருக்கு. நீ யார் தள்ளி போடுறதுக்கு? இருக்குதா இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? கடைசியில் குழந்தைக்கே என்ன செய்யறான், காலத்தை கழிக்கிறான். அப்ப அதுக்கு இலக்கு தீர்மானிக்கிறார்கள். நாம இலக்கு தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலிலே இருக்கிறோம். நான் மரணிப்பதற்குள்ளாக உலகத்தில் வாழக்கூடிய, உலகம்லாம் போக வேண்டாம், என்னை சுற்றி வாழக்கூடிய என்னுடைய சகோதரன் சகோதரி, என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், ஷிர்க்குனா என்னன்னு தெரியாது, எது ஷிர்க்குன்னு தெரியாது, எது இஸ்லாம்னு தெரியாது, எது கலிமான்னு தெரியாது, எது ஷிர்க்குன்னு தெரியாது, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நான் தெளிவுபடுத்த வேண்டும். இதான் ஒரு மூமினுடைய அடிப்படை இலக்காக அவன் வைக்க வேண்டும். நான் படிக்கிறது, நான் சம்பாதிக்கிறது, நான் குடும்பம் நடத்துறது, எல்லாத்திலையும் இலக்கு இருக்கு. ஆனா என் தீனுல் இஸ்லாமை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இடத்தில் இருக்கக்கூடிய இலக்கு என்ன? நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த மார்க்கத்திற்காக? அப்ப நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பணி, ஏதோ இந்த ரஹமத்துல்லாவோ, ரஃபீக் அண்ணனோ, நானோ அல்லது இன்னபிற சகோதரர்களோ, இந்த ஜமாத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களோ செய்யக்கூடிய பணி மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய பணி. நல்லா புரிஞ்சு கொடுங்க. நாம மௌத்தாவதுக்குள்ள நான் ஒரு பிள்ளைக்கு
மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன், அவன் இஸ்லாத்தை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டான் என்று நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த உலகத்திலே நாம் ஏற்படுத்தி விட்டுதான் மரணிக்க வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நாம மரணிப்பதற்குள்ள நமக்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், நம்ம ஜமாத்தில் இருந்தாலும் அமைப்புகளில் இருந்தாலும் அல்லது தனி மனிதனாக இருந்தாலும் நம்ம மௌத்தாவதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச நண்பர்களிடத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பேன். அவன் ஏத்துக்கிடல, அவன் மௌத்தாவுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அபூ தாலிபுக்கு ஆரம்பத்திலிருந்து மௌத்தாவுற வரைக்கும் சொன்னாங்க. கேட்டாரா? கேட்கல. அபூ ஹுரைரா தன்னுடைய உம்மாவுக்கு என்ன செய்றாங்க? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்றாங்க. சொல்லும் போதே இடையில அல்லாஹ் ஒரு இன்சிடென்ட்டை ஏற்படுத்துறான். அதுல ஏற்பட்டதுதான் அவங்க அம்மாவுக்கு ஹிதாயத். அபூ ஹுரைராவுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இப்படி பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பலர் முக்கியஸ்தர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். நாம செய்ய வேண்டியது இஸ்லாத்தை கொண்டு போய் ஷிர்க்கை கொண்டு போய் சேர்க்கணும். ஷிர்க்கு எப்படிப்பட்ட பாவம்? ஷிர்க்கு அழிச்சு நாசமாக்கிறோம். ஷிர்க்கு நம்மளை அழிச்சு நாசமாக்கிறோம். மறுமை நாளில் வெற்றி பெறவே முடியாது. ஒரு மூமினிடத்தில் என்ன பாவம் இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். ஷிர்க்குக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நான் நாட மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஷிர்க்கு வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை ஒரு காலத்தில் மன்னிக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக மிக தெளிவாக அல் குர்ஆனிலே நமக்கு பறைசாற்றுகிறார். அப்ப நம்ம இலக்குகள்ல நாம் அடிப்படையா வைக்க வேண்டியது, நாம எப்படி நம்மளுடைய சுய விஷயங்களிலே கவனம் செலுத்துகிறோமோ அதே போன்று நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அடிப்படை அம்சம் என்ன? இந்த ஷிர்க்கை கொண்டு போய் சேர்க்கணும், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஷிர்க் எவ்வளவு பாவம், எவ்வளவு பெரிய பாவம்னு சொல்லணும். இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் மறுமையில எவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்ற செய்தியை மக்களிடத்திலே சொல்லி எடுத்து சொல்ல வேண்டிய அந்த கடமையிலே நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செஞ்சாங்க? பிளான் பண்ணி செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முதல் 13 ஆண்டு காலம் மக்கமா நகரத்தில் என்ன செய்யறாங்க? எல்லா அடியையும் வாங்கிக்கிறாங்க. தன்னுடைய உடம்புல, தன் நண்பர்களிடத்துல, தன்னுடைய தோழியர்களிடத்துல, தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல எல்லா பக்கமும் வாங்குறாங்க அடி. அடினா உடம்பு மட்டும் அடி வாங்கல, சொத்து அடி வாங்குச்சு, சொந்த பூமி அடி வாங்குச்சு, சொந்த நண்பர்கள் அடி வாங்கினார்கள், சொந்த பந்தங்கள் அடி வாங்கினார்கள். எல்லா அடியும் வாங்கிட்டு 13வது வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் டார்கெட்டை தீர்மானிக்கிறாங்க. எது வரைக்கும்? மௌத்தாவுற வரைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாம் மேம்பட வேண்டும், நான் செய்ய வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்வில் செய்த முதல் அம்சம் ஹிஜ்ரத். 2வது ஆண்டு பத்ர் களம், 3வது ஆண்டு அகபா உடன்படிக்கை, 4வது ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அகல் போரை நடத்துகிறார்கள், 5வது ஆண்டு கைபர் போரை நடத்துகிறார்கள், 6வது ஆண்டு, 7வது ஆண்டு, 8வது, இப்படி இந்த 4 ஆண்டு காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெரும் பெரும் போர்க்களத்தை எல்லாம் நடத்திட்டு 10வது ஆண்டில் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த சூழலிலே ஷிர்கில்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துறது தான் இன்னைக்கு மக்கமா நகரம் என்ன செய்யுது? நம்ம கை முன்னால மக்கமா நகரம் இஸ்லாம் என்கின்ற அந்த ஜோதி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபிகள் அதற்கு காரணம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் காரணம். அப்ப நாம மௌத்தா போனாலும் நம்ம குடும்பம், நம்ம சமூகம், நாம சார்ந்து இருக்கக்கூடிய ஜமாத், நாம் கட்டமைத்து தரக்கூடிய அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கணும்? ஷிர்கில்லாத மக்களாக இருக்க வேண்டும், இணை வைப்பில்லாத மக்களாக இருக்க வேண்டும். மறுமை நாளில் நமக்கு எதிராக இவர்கள் வந்து நிற்பார்கள், சும்மாலாம் விட மாட்டாங்க. நம்ம தாவா செய்யல, மார்க்கத்தை இவர்களிடத்திலே சொல்லவில்லை, இது ஷிர்க்கு பெரிய பாவம்னு எடுத்து உரைக்கலன்னு சொன்னா மறுமை நாளில் அத்தனை பேரும் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள். நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாட்சி என்ன செய்வாங்க? சாட்சி கூறுவார்கள். அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற மோசமான சூழலில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மக்களிடத்திலே ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ரப்புல் ஆலமீன் மரணிக்கின்ற வரைக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. அடுத்ததாக